இப்போ கலப்பு திருமணம் பத்தி சொன்னீங்க. நீங்க கவின் கொலை கூட வந்து நீங்க அத பத்தி பேசியிருந்தீங்க. ஆணவ கொலை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சமீபத்தில உங்களுடைய மாநாட்ல தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த திருமாறன் அவர்கள் அவர் விஷயத்த பேசியிருந்தாரு. அதாவது கலப்பு திருமணத்த நீங்க ஆதரிக்கிறீங்களா? ஆ தேவேந்திர குல வேளாளர்கள்லாம் ஆதரிக்கிறீங்களா? ஆமா. அப்படிலாம் இல்ல அப்படின்னு பேசுறாரு. ஒரே அப்படியா அவர் சொல்லவே இல்லையே. எங்க சொல்றாரு? நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க. என்ன சொல்லிருக்காரு? அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஆணவ படுகொலை இல்ல, காதல் படுகொலை அப்படின்றாரு. இல்ல ஆணவ நீங்க நானும் ஆணவ படுகொலை தான் சொல்றேன். ஆனா அவர் உங்க மேடையில தான் வந்து காதல் ஆமாங்க, ஆணவ படுகொலையை நானும் எதுக்குறேன்னா ஆணவ படுகொலை. இப்போ கவினுடைய கொலை வந்து ஆணவ படுகொலை. மதமாற்றத்தை ஏத்துக்கிறீங்களா, கலப்பு திருமணத்தை ஏத்துக்கிறீங்களா அவர் கேட்டாரு அந்த மேடையில. பாருங்க, ஆணவ கொலை அது யாரு? கவின் கொலை. ஆணவ கொலைன்னு சொன்னா 2 பேரும் 7-8 வருஷமா லவ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ற டைம்ல வீட்டுல என்ன நடந்துச்சோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி அவனை மர்டர் பண்ணிட்டாங்க, கொலையை செஞ்சாங்க, செத்தவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுருங்க. ஆணவ கொலையை நான் எதுக்குறேன். இருவரும் மனம் விரும்பி கெட்டுறது. ஏன் 2 பேரும் மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா அது ஏன் ஆணவ கொலை ஆகுது? 2 பேருமே பேரண்ட்ஸுக்கு தெரியுது. நீங்க போய் விசாரிச்சா தெரியும். அவங்க அப்பா அம்மாவுக்கும் இவங்க 2 பேரும் லவ் பண்ண தெரியும், இவங்க அப்பா அம்மாவுக்கும் லவ் பண்ண தெரியுது. அவனும் நல்ல படிச்ச பையன், இவளும் நல்ல படிச்ச புள்ள. 2 பேரும் காதல் பண்றாங்க. மனம் 2 பேருக்கும் ஒத்து போகும் பொழுது 2 பேரும் சேர்ந்து ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? 2 பேரண்ட்ஸும் சேர்ந்து வைக்கல. அதுக்கு காரணம் சாதிங்கிற எஸ்சி தான் நிக்குது. நல்ல ஜாதி எஸ்சி தான் நிக்குது. தேவேந்திர குல வேளாளர் என்பதை விட தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லன்றீங்க. அப்புறம் திரும்பி வந்து சாதிதான் தடுக்குதுன்றீங்க. கவின் கொலையை நான் சொல்றேன். ஒரு நுட்பமா எஸ்சின்ற ஒரு இதை வந்து அதுதான் நிக்குதுன்னு சொல்ல, அதனாலதான் அவனை கொண்டுட்டாங்கன்னு நான் சொல்றேன். பிசியா மாத்திட்டா ஏத்துப்பாங்களா? எதிர்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எஸ்சிங்கனாலதான் கொள்றாங்க நான் நினைக்கிறேன். என்னுடைய யூகத்தில் சொல்றேன். அதான் காரணமா இருக்கும்னு சொல்றேன். இதெல்லாம் மேலோட்டமான புரிதலா இல்லையா சார்? சார்ஜ் பண்றேன். காரணம் ஆணவ படுகொலை 9 வருஷம் கழிச்சு லவ் 8 வருஷமா 9 வருஷமா லவ் பண்ண போற அந்த பிள்ளைய போய் கொள்றாங்கல்ல. அப்ப அதுக்கு ஆணவ படுகொலையா என்ன கொலை? காதல் திருமண கொலையா? காதல் திருமணம் ஆரம்பத்தில் அவருடைய மைண்ட் செட்ல அப்படி சொல்றா. நீங்க புரிஞ்சுக்கணும்பா, நீங்க ரிப்போர்ட்டர் புரிஞ்சுக்கணும்ல. அவருடைய மனநிலை போய் அந்த பேச்சை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவருடைய மனநிலையை அவருடைய பதிவு பண்ணிருக்காருங்க. அவர் மைண்ட் செட் அது. என்னுடைய மைண்ட் செட் ஒவ்வொருத்தருக்கும் மனசு மைண்ட் செட் வெவ்வேறா இருக்கும். அவருடைய குறிக்கோள் அவருடைய என்ன. என்னுடைய மேடையில உங்க மக்களை பார்த்து கேட்டதை நான் கேக்குறேன். அவருடைய மனநிலையை பேசுறது என்ன தப்ப கண்டுபிடிச்சீங்க? நான் கேட்கேன். இல்ல சார், நீங்க பேசுறதுக்கு எதிரா ஒரு கருத்தை பேசுறாரு, அதனால நான் கேக்குறேன். தப்பு ரைட் நான் பேசுறேன். எனக்கு எதிராக அவர் பேசல. அவருடைய மனநிலையை அவர் பதிவு பண்ணார். அவ்வளவுதான்.